ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோன் உங்கள் வாட்ச்லலாம் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு, அதாவது 5 டீகேட்ஸுக்கு சார்ஜே போட வேண்டாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது. இன்னைக்கு டேட்டில் சைனாவில் ஆல்ரெடி இந்த மாதிரி நியூக்ளியர் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த நியூக்ளியர் பேட்டரி பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். அப்படி என்ன சூப்பர் பவர் இந்த பேட்டரிக்குள்ளே இருக்குது, பீட்டா எனர்ஜினா என்ன, இப்படின்ற பல சயின்டிஃபிக் சீக்ரெட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி பற்றி பார்த்தலாம். சைனால பீட்டா வோல்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி காயின் சைஸுக்கு, அதாவது 15mm x 15mm அப்படின்ற ஒரு சைஸ்க்கு இந்த பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நார்மல் லித்தியம் பேட்டரி கிடையாது, நியூக்ளியர் பேட்டரி. இதோட சீக்ரெட் என்னன்னா நிக்கல் 63 ஐசோடோப் அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே டைமண்டை வந்து ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி சேஃபா ஹேண்டில் பண்றாங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கல் 63 ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு நியூட்ரானோ புரோட்டானோ இம்பேலன்ஸா இருக்கிற மெட்டீரியல். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸோட இம்பேலன்ஸை கரெக்ட் செய்யும் போது பீட்டா டிகே அப்படின்ற ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த பீட்டா டிகே தான் எலக்ட்ரான்ஸா கன்சிடர் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் பவர் சோர்ஸை கொடுக்குது. பீட்டா எனர்ஜியை ரிலீஸ் பண்றது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் வந்து மோர் தென் 50 இயர்ஸ்க்காக வரும். ஸோ இப்போ இதுல டைமண்டை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நிக்கல் 63 பீட்டா எனர்ஜியா ரிலீஸ் ஆகுது. இதை எப்படி எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுதுது இல்லையா? ஸோ இதுக்கான விடை தான் டைமண்ட். பீட்டா சர்ஃபேஸ் டைமண்டை ஹிட் ஆகும்போது அங்க எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த மூவ்மெண்ட் தான் எலக்ட்ரிசிட்டி உருவாகுற தருணம். ஸோ சிம்பிளா சொன்னோம்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைமண்ட் வந்து ஒரு நெட் மாதிரி. அதாவது நிக்கல் 63ல இருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் இந்த நெட் ஒரு டைமண்ட் வந்து கேட்ச் பண்ணி அது எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ற வேலை தான் டைமண்டோட வேலை. ஸோ ஏன் ஒரு ஆட்டம் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஒரு கடல்ல ஒரு படகு சவாரி செய்யுதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த படகுல 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு சைடு புரோட்டான், இன்னொரு சைடு நியூட்ரான். இப்போ இந்த படகு சவாரி செய்யும் பொழுது கடல்ல அடுத்தடுத்த வேவ் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? இதுதான் எலக்ட்ரான்ஸ் பேண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேவ்லயும் எலக்ட்ரான்ஸ் வந்து கூடியிருக்கும். இப்போ எப்போ படகுல ஒரு சைடு பீப்புள் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ படகு வந்து அந்த பக்கம் திரும்பும் இல்லையா? படகு வந்து இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ஒரு ஆட்டம்ல நடுவுல இருக்கிற சர்ஃபேஸ் நியூக்ளியஸ்னு அர்த்தம். இந்த நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு இருக்கும். இந்த புரோட்டான் நியூட்ரானோட எண்ணிக்கை பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படி பேலன்ஸ்டா இல்லாம இம்பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒட்டுமொத்த ஆட்டமுமே இம்பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இதை நியூட்ரல் பண்றதுக்கு அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற நியூட்ரான் வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட லென்த் அதிகமாக இருக்கிறதுன்றனால அடுத்த ஷார்ட்ஸில் இதோட கண்டினியூட்டி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.